ஓகே காய், இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டா சயின்ஸ் வர்சஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி டேட்டானா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டேட்டான்றது ஒண்ணுமே இல்லை, ரா ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் ரா ஆஃப் ஃபேக்ட்ஸ் தான் வந்து டேட்டான்னு சொல்றோம். ஓகேவா? இந்த டேட்டா ரா ஃபேக்ட்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா நம்பராகவும் இருக்கலாம், டெக்ஸ்டாகவும் இருக்கலாம், டே பை டே நம்ம எடுக்கிற இமேஜஸ் ஆர் வீடியோஸாக கூட இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த டேட்டாவை நம்ம எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், டேட்டாவை எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோன்ற கொஸ்டினே நம்ம முதல்ல ரைஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஏன்னா டேட்டா இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே ஒரு ரா ஆஃப் டேட்டா கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அந்த ஹோட்டலில் வந்து டே பை டே எத்தனை கஸ்டமர் வந்திருக்காங்க, அந்த கஸ்டமர் என்னென்ன வாங்கியிருக்காங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஐடி, ஸ்டூடெண்ட்ஸோட இதை வச்சு ஒரு டேட்டா இருக்கும். இதே ஒரு கம்பெனி போனீங்கன்னா அங்கே இருக்க எம்ப்ளாயிஸை பற்றின ஒரு டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாடர்ன் பிஸ்னஸ்ல டேட்டா எந்தெந்தத்துலலாம் இருக்கு, யூஸ் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க போகுது அப்படின்னாலே டேட்டா ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பேஸ் பண்ணி பிளான் எடுக்க போறாங்க. அந்த பிளான் பண்றதுக்கும் இந்த டேட்டா தான் கண்டிப்பா வேணும். டிசிஷன் பண்றதுக்கும் சரி, பிளான் பண்றதுக்கும் சரி, டேட்டா இருந்தால் மட்டும்தான் முடியும். பிகாஸ் அப்பதான் ப்ரீவியஸ்ல கஸ்டமர்ஸ் என்ன வாங்கியிருக்காங்க, ப்ரீவியஸா என்ன நடந்திருக்குன்னு நம்மளால அந்த டேட்டா இருந்தால் மட்டும்தான் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். கரெக்டா? அனலைஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால டிசிஷனே மேக் பண்ண முடியும். நம்ம எதுவும் முன்னாடி என்ன நடந்திருக்குன்னே தெரியாம எந்த ஒரு முடிவுமே நம்ம எடுத்துட முடியாது. ஓகேவா? அண்ட் ஒரு கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஃபீட்பேக் மூலமா அந்த ஃபீட்பேக் வந்து ஒரு டேட்டாவை கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபீட்பேக் மூலமா என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்னென்ன நம்மளால மாத்தலாம், என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னென்ன அப்டேட் பண்ணலாம், இதெல்லாம் வந்து இந்த டேட்டா மூலமா பண்ண முடியும். நெக்ஸ்டா வந்து இன் ஃபியூச்சர்ல பாஸ்ட்ல வாங்க கஸ்டமர் என்ன வாங்குவார்ன்றவங்க ப்ரெடிக்ட் பண்றத வந்து முடியும். ஓகேவா? இதுதான் ஒரு டேட்டா எந்தெந்த இடத்துல தான் யூஸ் ஆகுது, டேட்டானா என்ன அப்படின்றத வந்து நம்ம இதுவரையும் பார்த்தோம். ஓகே, டேட்டானா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ கதைக்குள்ள போகலாம். டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஃபர்ஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ். டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்னன்னா, ஒரு டேட்டாவை வந்து ஒரு டேட்டா செட் இருக்கு, அதை வந்து அனலைஸ் பண்றது ஆர் எக்ஸாமைன் பண்றது. ஓகேவா? ரா டேட்டா உங்ககிட்ட கொடுத்துடுறாங்க. அந்த ரா டேட்டா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிளீன் பண்ணுவாங்க. டேட்டா கிளீனிங்ன்ற மெத்தடாலஜி யூஸ் பண்ணி கிளீன் பண்ணுவாங்க. அண்ட் தென் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸ்ட்ரக்சர் டேட்டாவா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு அதை விஷுவலா கொண்டு வருவாங்க. எதனா பாஸ்டா இருக்க டேட்டாஸ். இப்போ ஒரு 1 or 2 years முன்னாடி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அவங்க என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, அவங்களோட கஸ்டமர் ஐடி, அவங்களோட மொபைல் நம்பர், இது எல்லாமே என்னவா இருக்கும்னா ஒரு ரா டேட்டாவா இருக்கும். இந்த ரா டேட்டாவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா கிளீனிங் அண்ட் தென் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த மெத்தட் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா கிளீன் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவா கொண்டு வந்துட்டு அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி காட்டுவாங்க. ஓகேவா? இந்த விஷுவலைசேஷன் பண்ணி காட்டுறதுதான் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. எந்த டேட்டாவை? ஹிஸ்டரி டேட்டாவை. ஓகேவா? இந்த ஹிஸ்டரி டேட்டாவெல்லாம் வந்து அனலைஸ் பண்றவங்க தான் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ். நெக்ஸ்டாக இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ்ல மொத்தம் 4 டைப் இருக்கு. ஒன்று டிஸ்கிரிப்டிவ் டைப், டயக்னோஸ்டிக், ப்ரெடிக்டிவ், பிரிஸ்கிரிப்டிவ். இது 4க்குமே என்னன்னா ஒவ்வொரு கொஸ்டின் ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். வாட் ஹேப்பன், என்ன நடந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் why did it happen, and then what might happen, what should be done. என்ன நடந்தது, ஓகேவா, எதுக்காக இது நடந்தது, இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம், என்ன முடிஞ்சிருக்கு. இதுதான் இந்த 4 கொஸ்டின். ஓகேவா? வாட் ஹேப்பன் ஃபர்ஸ்ட், என்ன நடந்தது. ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அந்த கஸ்டமர் வந்து ஒரு பொருளை ஆர்டர் பண்றாங்களே, அதுதான் என்ன நடந்தது. ஓகேவா? why did it happen, அந்த கஸ்டமர் ஏன் அந்த பொருளை ஆர்டர் பண்ணோம், அவருக்கு தேவை இருக்கு, அவர் ஆர்டர் போடுறாரு. ஓகேவா? அதுதான் why did it happen. வாட் மைட் ஹேப்பன், இன் ஃபியூச்சர்ல அவர் திரும்ப இதை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. ஓகேவா? இன் ஃபியூச்சர்ல திரும்ப வேற ஏதாவது பொருள் வாங்குவாரு. வாட் மைட் பி ஹேப்பன். ஓகேவா? வாட் மைட் ஹேப்பன், அவர் என்ன திரும்ப வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாட் ஷுட் பி டன், என்ன முடிஞ்சிருக்கு, அவர் வாங்கிட்டாரா இல்லையா. இதை வந்துதான் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ். அவங்களோட ரோலே இதை 4 பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? என்னென்ன வாட் ஹேப்பன், why did it happen, what might happen, what should be done. நெக்ஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஒரு கோர்ஸ் மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கோர்ஸ்ல வந்து என்னென்ன டூல்ஸ்லாம் எனக்கு வந்து இன்க்ளூட் ஆகும்னா, கண்டிப்பா ஒரு டேட்டான்னு எடுத்துக்கிட்டாலே மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அண்ட் தென் டேட்டா பேஸ் சீக்வல்ல வந்து மைசீக்வலா இருக்கலாம், ஆரக்கிளா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? டேட்டா பேஸ் கண்டிப்பா இருக்கணும். அண்ட் தென் டேட்டா விசுவலைசேஷனுக்காக பவர் பிஐ, டேப்லோ, கூகுள் டேட்டா ஸ்டுடியோ இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்டா வந்து
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் தென் ப்ரியாரிட்டிலாம் செக் பண்றதுக்காக வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா பேண்டாஸ் நம்பை இதெல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் டேட்டா விசுவலைசேஷனுக்கு வந்து பைத்தான்ல மேட்லாப்ளிப் பண்ற ஒரு லைப்ரரியும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா. அடுத்ததா இந்த கூகுள் டேட்டா ஸ்டுடியோ வந்து விசுவலைசேஷனுக்கு மட்டும் இல்லாம டேட்டாவை கிளீன் பண்றது அண்ட் தென் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காகவும் இந்த கூகுள் டேட்டா ஸ்டுடியோ வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஓகே, டேட்டா அனலிட்டிக்ஸ் பத்தி உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகேவா, அந்த ஐடியா அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்டா வந்து என்ன பார்க்கலாம்னா டேட்டா சயின்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். டேட்டா சயின்ஸ்ன்றது என்னன்னா டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இவங்களோட ஒர்க்கு எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ரோக்ராமிங், மிஷின் லேர்னிங் இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஒரு டிராப் டேட்டாஸ் நம்ம வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா வந்து கொடுத்துருவாங்க அவங்ககிட்ட. ஹிஸ்டரி ஆஃப் டேட்டா, பாஸ்ட் டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த பாஸ்ட் டேட்டா வச்சுட்டு அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. என்ன ப்ரிடிக்ட் பண்ணுவாங்கன்னா இந்த கஸ்டமரை இந்த பொருளை திரும்பவங்கிட்ட வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டேட்டா சயின்டிஸ்டோட ஒரு முக்கியமான வேலையா இருக்கும். ஓகேவா. அண்ட் தென் ஃபியூச்சர் அவுட்கம்ஸ் எல்லாமே வந்து இவங்க தான் ஃபோர்காஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபியூச்சர்ல என்னென்ன நடக்க போகுதுன்றத வந்து ப்ரிடிக்ட் பண்றவங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ்னா யாரு? பாஸ்ட்ல இருக்கிறத ப்ரிடிக்ட் பண்ற, பாஸ்ட்ல இருக்கிறத பாக்குறவங்க. டேட்டா சயின்டிஸ்ட்னா யாரு? ஃபியூச்சர்ல நடக்க போறவங்க ப்ரிடிக்ட் பண்றவங்க. ஓகேவா. இப்போ இந்த டேட்டா சயின்ஸோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ்ல இருந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு டேட்டா கிளீன் பண்ணுவாங்க. அந்த டேட்டா வந்து அந்த டேட்டா கிளீனிங்ல என்ன நடக்கும்னா ரா இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்ததுன்னா, தேவையில்லாத டேட்டாஸ் ஏதாவது இருந்ததுன்னா, முக்கியமான டேட்டா எதுவும் அது மாதிரியும் வந்து கிளீன் பண்ணி எடுத்துப்பாங்க. அடுத்து வந்து டேட்டா எக்ஸ்பிளரேஷன் நடக்கும். அடுத்ததான் வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் நடக்கும். அடுத்தது வந்து மாடல் பில்டிங். மாடல் பில்டிங் முடிஞ்சோன்னா அதை டேட்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ப்ரெடிக்ட் பண்ணிட்டு எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ நான் ஒரு கஸ்டமரா இருக்கேன் அமேசான் பிரைம்ல கஸ்டமரா இருக்கும்போது வந்து நான் இப்போ வந்து என்ன பண்றேன்னா ஒரு காமெடி மூவி வந்து ஒன்று பார்க்கறேன். ஓகேங்களா. அந்த காமெடி மூவி வந்து பார்த்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ என்னோட டேட்டா வந்து அங்கே சேவ் ஆயிடுச்சு. அந்த டேட்டா நான் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இதை வந்து திரும்ப இந்த மாதிரி மூவி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இன் ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்றவங்க தான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட். ஓகேவா. அடுத்ததா டேட்டா சயின்ஸ் நான் எடுக்க போறேன், டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் நான் படிக்க போறேன்றவங்க வந்து என்னென்ன டூல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னா பைத்தான், கண்டிப்பா பேசிக் பைத்தான் அண்ட் தென் பைத்தான்ல இருக்க நம்பை, பேண்டாஸ், மேட்லாப்ளிப், சீபவன் இந்த பேக்கேஜஸ்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் டேட்டா கிளீனிங்காகவும் டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காகவும் சேம் ஆர் ப்ரோக்ராமிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன் இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும்னா டேட்டா கிளீனிங் அண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபரிங்க்கு வந்து இந்த பைத்தான் ஆர் ப்ரோக்ராமிங்லாம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹடூப், அப்பாச்சி ஸ்டாக். ஓகேவா. ஹடூப், அப்பாச்சி ஸ்டாக் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா இது ரெண்டுமே பிக் டேட்டா அனலிஸ்ட். ஒரு கலெக்ஷன் ஆஃப் நிறைய டேட்டா இருக்கு. அந்த டேட்டா வந்து அனலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது வந்து ஹடூப், அப்பாச்சி ஸ்டாக் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்றோம். அண்ட் தென் நம்ம யூஸ் பண்ற முக்கியமான டூல் வந்து பைத்தானுக்கு வந்து ஜூபிட்டர் நோட் புக் தான். ஓகேவா. ஜூபிட்டர் நோட் புக்ல எதுக்காக ஜூபிட்டர் நோட் புக் யூஸ் பண்றோம்னா நம்மளுக்கு வந்து அனலைஸ் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்டா இப்போதான் டேட்டா சயின்ஸ்னா என்ன, டேட்டா அனலிட்டிக்ஸ் என்னன்னு ஓவராலா நம்ம எல்லாமே பார்த்துட்டு வந்தோமா. இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள இருக்க டிஃபரன்சியேஷன் பார்க்கலாமா. டேட்டா அனலிட்டிக்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் பாஸ்ட்ல இருக்க டேட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. பாஸ்ட் டேட்டானா என்னது, 2 இயர்ஸ் முன்னாடி இருக்கலாம், 3 இயர்ஸ் முன்னாடி இருக்கலாம், எப்போ வேணா இருக்கலாம். அந்த டேட்டா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. என்ன ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சர்ல என்ன வாங்க போறாங்க அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்றவங்க வந்து டேட்டா சயின்டிஸ்ட். ஓகேவா. அந்த டேட்டா சயின்டிஸ்ட் தான் வந்து இன் ஃபியூச்சர்ல இதை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையா அப்படின்ற வந்து சொல்றது. ஓகேவா. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி வந்து டேட்டா அனலிட்டிக்ஸை பொறுத்த வரையுமே மாடரேட்டா இருக்கும், டேட்டா சயின்ஸை பொறுத்த வரையுமே அட்வான்ஸா இருக்கும். ஏன்னா ப்ரெடிக்ஷனை பேஸ் பொறுத்த வரையுமே மிஷின் லேர்னிங் ஏஐ பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். ஓகேவா. மிஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ பேஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்து இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவல். ஓகேவா. ஸோ இந்த டேட்டா சயின்ஸ்ன்றதே ஒரு அட்வான்ஸ் லெவல் தான். கண்டிப்பா வந்து டேட்டா சயின்டிஸ்டா போறவங்களுக்கு வந்து மெஷின் லேர்னிங்கை தெரிஞ்சிருக்கணும், ஏஐயும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும் வாய்ப்பு இல்லை. ஜென்னி அந்த மாதிரி ஏஐ பேஸ் பண்ணி கொஞ்சம் அல்காரிதம்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்டா ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் டேட்டா அனலிட்டிக்ஸுக்கும் டேட்டா சயின்ஸுக்கும். டேட்டா அனலிட்டிக்ஸுக்கு வந்து லாஸ்ட் மந்த் சேல்ஸ் அனலைஸ் பண்றது, டாப் செல்லிங் ப்ராடக்ட் எதுன்னு அனலைஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்றது. இப்போ ரீசெண்டா நிறைய மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகுது.
அந்த ரீசெண்டான ரிலீஸ் ஆன மூவிஸ்ல எது இப்போ டாப் 10ல இருக்கு அப்படின்ற வந்து விஷுவலைசேஷன் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ். ஓகேங்களா. டேட்டா சயின்ஸ் என்னன்னா, இன் ஃபியூச்சர்ல அந்த கஸ்டமர் வந்து எதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணுவார். இப்போ நான் அமேசான்ல வந்து பேட் வந்து முன்னாடி வாங்கியிருக்கேன், மறுபடியும் பேட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இல்ல மறுபடியும் ட்ரெஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து டேட்டா சயின்டிஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ப்ராடக்ட்ஸ் வந்து ஏஐ பேஸ் பண்ணி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஏஐ பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரெடிக்ட் பண்றதே நடக்கும். ஓகேங்களா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, முக்கியமா இந்த டேட்டா சயின்ஸ்ல போறவங்களுக்கு வந்து கண்டிப்பா பைத்தான் தெரிஞ்சிருக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ப்ராபபிலிட்டி தெரிஞ்சிருக்கணும். இது மூணுமே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இப்போ நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் படிச்சுட்டேன், டேட்டா சயின்டிஸ்டுக்கும் கோர்ஸும் முடிச்சிட்டேன். எங்களோட கரியர் எதை பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா டேட்டா அனலிஸ்டா போகலாம், இல்ல பிசினஸ் அனலிட்டிக்ஸா போகலாம், இல்ல ரிப்போர்ட்டிங் அனலிட்டிக்ஸாவும் போகலாம். இப்போ டேட்டா சயின்டிஸ்டா போறீங்க, டேட்டா சயின்ஸ் போறீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், ஏஐ இன்ஜினியர். ஏன் இதுல மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், ஏஐ இன்ஜினியரா வந்தனா, டேட்டா சயின்ஸ்ல நீங்க பாதிக்கு பாதி மிஷின் லேர்னிங்கை பத்தியும் ஏஐ பேஸ் பண்ணி நிறைய படிப்பீங்க. ஓகேங்களா. பிகாஸ் ஒரு ப்ரெடிக்டிவ் சிஸ்டம்னாலே ஏஐ பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த ப்ரெடிக்டிவ் சிஸ்டம் வந்து ஏஐ பத்தி படிக்கிறதுனால இங்க ஏஐ இன்ஜினியரா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா. இப்போ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ்குள்ள போறவங்களுக்கு வந்து SQL கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், எக்ஸல் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், ஒரு டேட்டா விசுவலைசேஷன் பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த டேட்டா விசுவலைசேஷன் பண்றதுக்கு டேப்லூ, பவர் பிஐ எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். டேப்லூ வந்து பழையசு, பட் இப்போ வந்து அப்டேட் பண்ணி இப்போ நிறைய பேர் வந்து ட்ரெண்ட்ல இருக்கிறது வந்து டேப்லூ தான். அது வந்து கம்பெனி பேஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் எல்லாருமே கண்டிப்பா டேட்டா விசுவலைசேஷன்ல பவர் பிஐ, டேப்லூ இது ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் ஸ்கில். டேட்டா சயின்ஸ்ல வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும்னா பைத்தான் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். பைத்தான் மஸ்ட். அண்ட் தென் ஆர் ப்ரோக்ராமிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ப்ராபபிலிட்டி இது ரெண்டுமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி இது ரெண்டுமே தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு இதை வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மெஷின் லேர்னிங் தெரிஞ்சிருக்கணும். மெஷின் லேர்னிங்ல வந்து ஏஐ பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். மெஷின் லேர்னிங் கண்டிப்பா முக்கியம் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரையுமே. அண்ட் தென் டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து நம்ம கிட்ட டேட்டா சயின்டிஸ்ட்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும். அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இன் ஃபியூச்சர் என்ன நடக்க போகுதுன்றத வந்து அவங்க சொல்லுவாங்க. ஓவராலா இதுதான் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்டுக்கும் ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸுக்கும் இருக்க வித்தியாசம்.